Hi friends, welcome to Dr. Nitya's Kitchen. இன்னைக்கு நான் ரீஜனல் ஸ்பெஷாலிட்டியில காமிக்க போறது ஒரு சேலம் சைட் ஸ்பெஷல் பட் வித் ட்விஸ்ட். ஆக்சுவலா இடியாப்பம் அப்படின்னாலே நம்ம சவுத் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர்ல இருக்கும். சேலம், கோயம்புத்தூர் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேவை, சந்தகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி சைட்ல அதை நாங்க இடியாப்பம்னு சொல்லுவோம். கேரளால நூல் புட்டுன்னுவாங்க, கர்நாடகால ஷாவிகேன்வாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் இடியாப்பம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த இடியாப்பம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா ராகில பண்ணா எப்படி இருக்கும்ன்றது தான். ஸோ ராகி இடியாப்பம் செம்ம ஹெல்த்தி. பிகாஸ் ராகில உங்களுக்கு நிறைய கால்சியம் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அது ஒரு மில்லட். ஸோ இப்ப எல்லாருமே சொல்றது மில்லட்னுடைய அட்வான்டேஜஸ் பத்தி தான். ஸோ வாங்க இந்த ராகி இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடியாப்பத்தோட ரொம்ப ஸ்பெஷலா நான் என்ன சொல்ல போறேன்னா, சேலம்ல அந்த இடியாப்பம் எப்போதுமே தேங்காய் பால், வெல்லம், அதுக்கு மேல ஒரு பவுடர் போடுவாங்க. அந்த பவுடரோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சோ அந்த பவுடர் செய்யறதும் எப்படின்னு நான் செஞ்சு காமிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். வெறும் ராகில பண்ணாலும் நல்லா இருக்கும். பட் அதை விட நீங்க கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இடியாப்பம் இன்னும் நல்ல சாஃப்டரா இருக்கும். சோ இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இத லைட்டா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம இடியாப்பம் நல்லா வரும். ரொம்ப வறுக்கணும்னு இல்ல, கலர் மாறக்கூடாது. சோ மிதமான தீ வச்சு லைட்டா அது வாசனை வர வரைக்கும் நீங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜர்ல ஆக்சுவலா நீங்க ஓட்ஸ் மாவு வச்சு பண்ணலாம், கம்பு மாவு வச்சு பண்ணலாம், சோள மாவு வச்சும் பண்ணலாம். அந்த வெள்ளை சோள மாவு வறுத்துட்டு பாதிக்கு பாதி ரைஸ் ஃபிளாரும் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது இடியாப்பம் ரொம்பவே நல்லா வரும். ஸோ ராகி மாவுல நம்ம வறுத்துட்டோம், நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதோட இடியாப்ப மாவு, இதுவும் பச்சரிசி திருச்சி கடையில வாங்கின இடியாப்ப மாவு தான். ஸோ அது ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இடியாப்பத்துக்கு தேவையான சால்ட். சோ இத போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்போதுமே இடியாப்பம் பண்ணும்போது தண்ணி கொதிச்சுட்டு இருக்கணும். கொதிக்கிற தண்ணி ஊத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டா பியாம வரும். சோ நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லா மாவுலையும் தண்ணி போட்டு நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சு அந்த மாவு ஒன்னா அப்படி வந்த உடனே நீங்க ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. ஸோ அந்த மாவு வெந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டா வரும். ஸோ நம்ம மாவு ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறப்போ இடியாப்ப தட்டெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். ஸோ லைட்டா நீங்க எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் இதுல ஒட்டாம விழும். அண்ட் எண்ணெய் தடவும் போது தேங்காய் எண்ணெய் தடவுங்க. அப்பதான் ஒரு ஃபிளேவர் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபிளேவர் பிடிக்காதுன்னா சன்ஃபிளவர் மாதிரி ஆயில், பட் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம மாவு ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லைட்டா கையில தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நம்ம கொஞ்சம் ஒன்னா பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப சூடா இருந்தா உங்க கையில லைட்டா நீங்க தண்ணி தெளிச்சுக்கலாம்.
ஸோ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுல இருந்து குட்டி குட்டி உருண்டை எடுத்து அதை கொஞ்சம் நீளமா இந்த மாதிரி பண்ணி நம்ம இடியாப்ப கொள்ளலையும் லைட்டா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம மாவு சூடா இருக்கிற வரைக்கும் தான் புளியறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க மாவை எடுத்துட்டு இதை திருப்பியும் கவர் பண்ணி வச்சிருங்க. ஸோ இடியாப்பம் புளிஞ்சிட்டோம். ஸோ இடியாப்பத்தை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ஸ்டீமர்ல ஏற்கனவே வந்து நான் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லா ஓட்டையா இருக்கிறதுனால நீங்க ஒன்று மேல ஒன்று வச்சிங்கனாலே போதும். ஸோ இதை வந்து நம்ம 10ல இருந்து 12 நிமிஷம் வந்து வேக விடணும். ஜென்ரலா வந்து ராகி வேக ரொம்ப டைம் ஆகும்னாலும் நம்ம ஏற்கனவே ராகியை வறுத்துட்டோம். பிளஸ் வந்து கொதிக்கிற தண்ணி ஊத்தி நம்ம பிணைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து உங்களுக்கு பாதி வெந்திருக்கும். ஸோ இதுல மீதி வெந்துரும். ஸோ நம்ம ஒரு 12 மினிட்ஸ் இது அப்படியே வந்து வேக விட்டுறலாம். ஸோ இந்த ராகி வந்து இந்த இடியாப்பம் வேகிற டைம்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, சேலம்ல வந்து மேல வந்து ஒரு பொடி போடுவாங்கன்னா அந்த பொடி ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பொடி ரெடி பண்ண நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு பிளஸ் 1 ஏலக்காய். ஸோ இந்த 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுக்கலாம். லைட்டா வந்து வாசனை வரும்போது எள்ளு போட்டா போதும். நீங்க எள்ள முதல்ல போட்டு எள்ளு ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் இறக்க போற நேரத்துல தான் நீங்க வந்து எள்ளு போடணும். ஸோ பொட்டுக்கடலை வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்றேன். பிளஸ் 1 ஏலக்காய் அதுவும் போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்க வறுத்தீங்கன்னா போதும். பிகாஸ் எள்ளு வந்து அந்த சூடு பேன்லயே வந்து உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எள்ளு, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது வறுத்தது 3ஐயும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்குள்ள தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். இந்த தேங்காய் பாலை ஸ்வீட்டன் பண்றதுக்கு நான் வெல்லம் ஆட் பண்றேன். இது வந்து வெல்லம் துருவி வச்சிருக்கேன் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். கொங்கு சைட்ல பாத்தீங்கன்னா வெல்லனுடைய யூஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையோட யூசேஜ். எப்படி சவுத் தமிழ்நாட்டுல வந்து கருப்பட்டி நிறைய யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து இந்த வெல்லம் வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கரைஞ்சிருச்சு. அது ஊறிட்டு இருக்கிற நேரத்துல இதுவும் ஆறிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு ஃபைன் பவுடரா பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ 12 மினிட்ஸ் ஆயிருச்சு. நான் இப்போ வந்து அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திறந்து விட்டுருங்க. ஏன்னா வந்து இதுல இருக்கிற ஆவி வந்து இது மேல உளுந்ததுன்னா உங்க இடியாப்பம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ உடனே வந்து இடியாப்பத்தை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது ஆறட்டும். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆறிடுச்சு. நம்ம இடியாப்பத்தை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எண்ணெய் தடவி எடுத்ததுனால ஒட்டாம நல்லா அழகா வருது. ஸோ நீங்க சாப்பிடும்போது அந்த பவுடரை வந்து அப்படியே நீங்க இடியாப்பம் மேல பூ மாதிரி தூவிட்டு நல்லா வந்து தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நம்மளுடைய இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடியாப்பம் மேல அந்த பவுடர் நீங்க போட்டுட்டு அதை அப்படியே வந்து
அந்த தேங்காய் பால்ல முக்கி செம்ம சாஃப்டா இருக்கும். கம்ஃபர்ட் ஃபுட்னா அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஸ்டீம்டுன்றனால எல்லா வயதினர், டயபெட்டிக்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட். உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரீஜனல் ஸ்பெஷாலிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.